சிலியன் கேம் தமிழ். இன்னைக்கு நான் என்ன கேம் விளையாட போகிறேன் அப்படின்னா காம்பவுண்ட் ரீலோடட் தான். அதுவும் ஒன்று கிடையாதுங்க, இது 2. இந்த காம்பவுண்ட் ரீலோடட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. எப்படின்னா அது என்ன அப்படின்னா இந்த காம்பவுண்ட் ரீலோடட் 2ல புதுசாக வந்த கேம், அதனால நிறையவே விஷயங்கள் வந்திருக்கு. இது வாட்டி நம்மளுக்குன்னு சில டாஸ்க் வந்துருப்பாங்க. இதான் நம்ம பில்டிங். இங்கேருந்து நம்ம ஸ்னைப்பர் கன்னில் சொல்ல தேவையில்லை. ஸோ நம்ம கீழே போய்க்கலாம். இப்போ ஏற்கனவே காம்பவுண்ட் ரீலோடட் 1 போடலை, ஏன்னா நான் விளையாடவே இல்லையே முதல்ல. நான் உங்களுக்கு அதையும் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அது வேறு யாரும் வாய்ஸ் இல்லை, அது என்னோடய பிரதரோட வாய்ஸ் தான். அது என்ன ஆச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது, அவன் பக்கத்தில் இருக்கா, அவன் பேசிகிட்டு இருக்கான். அவனை யாரும் கண்டுக்காதீங்க, நான் பேசுறதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும், ஏன்னா நான் தானே கேமர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போகலாம். இங்கே யாராச்சும் இருக்காங்களான்னு முதல்ல பார்க்கணும், ஏன்னா அப்போ பார்க்கும்போது உள்ளே யாரோ இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். வாட் இஸ் திஸ் கன்? என்னடா கன் இது புதுசாக? இது ஷார்ட் கன்னுங்க. ஷார்ட் கன் எப்படி இங்கே வந்திருக்கும்? அங்கே தான் சவுண்ட் நடக்குது. சரி வாங்க அங்கேயே போகலாம். ஓகே, நான் ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன், எடுத்துக்கலாம். ஏய் சொன்னாங்களா, நான் நல்ல அவன் போட்ட வெடிகுண்டுல அவனே மாட்டி செத்து. ஓஹோ அப்படியா? தலை ஹெட்ஷாட் அடிக்குவா? ஹெட்ஷாட்டுன்னு சொல்லிச்சு, ஆனால் சாவே மாட்டிக்கிறான். நடக்கிறதுனா ஒரு மாதிரியாவே இருக்கே. எதுக்கு புல்லட் வேஸ்ட் பண்ணுறோம்? போகலாம். இந்த இடத்த விட்டு எப்படி கீழே போகிறது? அந்த இருக்கா வழி? இங்கே தான் வழி இருக்குது. சரி, இந்த வழியை தான் நம்ம போகக்கூடாது, நாங்களாம் தனி வழியில் தான் போவோம். வந்துட்டோம். யார் 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 பண்ணது சொல்லுங்க, யார் பண்ணது? பண்ணவங்களா சொல்லிடுங்கடா, பயமா இருக்குடா. இந்த கன் நல்லா வருது. ஓகே, நம்ம இதை எடுத்துக்கலாம். இதான் வச்சுக்கோ. AK-47 இல்லையா? AK-47 மாதிரி இருந்ததுங்க. இது ஸ்னைப்பரா? இது என்னடா ஸ்னைப்பர்? இது AK ஸ்னைப்பர் மாதிரி இருக்கு. somebody अच्छा ஒருத்தர் கூட நான் வந்து கொன்னே. பின்னாடி பின்னாடியா பின்னாடி உங்ககிட்டலாம் வேற ஏதோ கண்ணு இருக்குங்க. ஷிட், டைம் வர முடிய போதே. 3 2 1 गाइस, யாரும் ரெட் டீம் ஜெயிச்சிட்டாங்க. யாரும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க गाइस. இப்போ வந்து திரும்ப அங்கேயே வந்துட்டோம். அதுவும் இப்போ ஃபஸ்ட்லேருந்து விளாட்றோம். திரும்ப இதே கட்டு தான் கொடுத்துருக்காங்க. வேறு கண்ணியாச்சும் கொடுத்து தொலைங்கடா. முடியல. இது உள்ள ஏதாவது கன்று இருக்குமா பார்க்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே இது கன் மட்டும்தான் இருக்குது. இது கன்று வேலைக்கே ஆகலை, சுத்தமாக நல்லா இல்லை. ஏன்னா அது சுத்தாலும் இல்லை. இவங்களுக்குலாம் எப்படிதான் ப்ராடக்ட் கிடைக்குது? இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது இருக்குமா? அவனை மட்டும் வச்சிடாதீங்கடா. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த கேமில் நிறைய மேப் இருக்குது. இந்த மேப்பு ஒன்று கண்ணு ஏதாது உண்மையிலே எப்படி பண்ணுவேண்ணா? ஆமாம், எப்படி பண்ணுதா இது? அம்மா MP40யா?
இனிமேல் வாங்கடா. ஒரு செகண்டுக்கு 1000 புல்லட்டு சுட மாட்டேன்னு தான் சொல்லணும். இங்கே யாராச்சும் உள்ளே இருக்காங்களா? இல்லை எவ்வளோ இல்லை தெரியுது. டீம்மேட்ஸ் எங்கே இருப்பாங்க? அங்கே ஒருத்தர் குதிச்சு விளாண்டுருக்கான். அவன்தான் அவனே தான். இங்கே தானே இருந்தான். அப்புறம் அங்கே போன மாட்டிக்கோ. கால் வைக்கிற எல்லாத்துலேயும் கண்ணி வடியாக வச்சு வெடிக்க வைக்கிறாங்களே. அது எப்படின்னா ஒரு ஆள் இந்த மாதிரி ஆக்கும் போதானா என்னடா இவன் ஒரு அடியில் சாகடிச்சிட்டான். 10 என் கண்ணு எடுக்கிறதுக்கே போகிறேன். அங்கே தான் இருக்குங்களா? பார்த்துட்டேன். ஐ see you. செத்துப்பா. பார்த்தியா ஒரு பிஸ்டல் வச்சு காண போயிட்டான். நெட்டு லேகா ஆடு வந்துச்சா தம்பி? அதான் வெளியே போயிட்டியா கேமை விட்டு? சில பேர் இந்த கேம் நான் ஷார்ட்ஸாக போடும்போது நிறைய பேர் வந்து எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ரொம்ப தேங்க்யூ உங்களுக்காக. ஏன்னா நீங்கள் கமெண்ட் போடுற ஒரு கமெண்ட்டுக்கும் நிறைய எனக்கு வந்து பாசிட்டிவாக தான் வருது. ஸோ அதனால் வந்து நான் காப்பிரைட் ஆகாமல் இருப்பேன். காப்பிரைட்னா இல்லை, அதாவது வியூஸே வராமல் எந்த ஒரு சேனலும் வராமல் பார்த்துருந்தாங்க. நேற்று தான் நான் பார்த்தேன். அதாவது இந்த வீடியோவை நான் நேற்று போட்டிருந்தேன். நேற்று தான் இந்த வீடியோ எடுத்தேன். பட்டு இந்த இவ்வளோ வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா நேற்று தான் இந்த வீடியோ போட்டேன் நான். ஆனால் இன்றைக்கி தான் நான் இதை பண்ணுறேன். அதாவது நேற்று போடும்போது இந்த கேம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கேமே நான் வந்து போடுறேன். ஏன்னா இந்த கேமுக்கு வந்து அதாவது இப்போ தான் வந்துச்சு. நல்லா தாங்க இருக்குது. நிறைய பேர் வந்து செம்மையாக இருக்குது இந்த கேமை தான் ஷார்ட்ஸாக போடுறது பதிலாக. பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். அந்த நீங்களும் கூட போய் இதை ஷார்ட்ஸாக பாருங்கள், உங்களுக்கு இது புரியும். அவங்க ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே போனது நம்மால் தானா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு தெரியுமா? எதாவது தெரியுங்க சொல்லிட்டேன்ல. ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் மட்டும் என் வீடியோஸை பார்க்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேனலில் முதல்ல வந்துருக்காது. ஸோ தேங்க்யூ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் தேங்க்யூ, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஏற்று தான் பார்க்குறேன். பட் அவங்க ஏறிட்டு தான் இருக்காங்க ஒரு நாளும். ஒரு நாள் இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு ஏறிட்டே இருக்காங்க. சூப்பர் தேங்க்யூ. ஓகே, நம்ம கேம் பிளே பண்ணலாம். இங்கே தானே ஒருத்தர் நான் பார்த்தேன். சுத்தம் எங்கப்பா? எங்கே இருக்கிறான்? வேறு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. உள்ளே இருக்கிறதா அதே வந்துடுவேன். வந்து எங்கேயோ பார்த்தேன். இதோ ஒரு வேறு ஹவுஸில் நம்ம இடத்துல வேறு ஹவுஸ் தான் நினைக்கிறோம். ஸோ அது வந்து ஆமாடா எப்படியோ குறைஞ்சிட்டோம்னா கரெக்டான கல்லு கரெக்டான ஒரு ஆள்கிட்ட தான் கட்டு. இல்லை யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஒருத்தரும் கண்டே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ யார் பார்த்துக்கிட்டியா?
வாங்குறேன். ஹெட்ஷாட் தானே கொடுக்கலாம். ஹெட்ஷாட் இல்லையா? ஹெட்ஷாட் ரொம்ப ஷார்ட்டான ஹெட்ஷாட் நல்லா இருக்கு. இதே கண்ணா அப்பயே எடுத்து அடுத்து யாரு சரிங்களா? யாரும் மேலே இருக்கிற மாதிரியே இருக்கு. மரமா? அங்கே ஓடுறானா? டீப்பட்டி வாடாடி. என்னடா பயந்து ஓடுறீங்க? இப்பெல்லாம் ஓடக்கூடாது. ரெட்டிங்க சாகலை போல. இல்லை சாகலை. இப்படியே இந்த பக்கம் தானே வருவேன். இப்போ பார்த்துக்கிறேன். செத்துதான். ஓகே, இப்போ எங்கே ரேஸ் பண்ண? பின்னாடி தானே இருக்கேன். ஓடாதடா காய்ஸ். ஓடுறா காய்ஸ். பிடிக்கணும். ஏன்டா ஓடுற? சர்வீஸ் பாஸ் ஆகி போகிறா. 3 நிமிஷம் தானே இருக்கு இன்னும். ப்ளீஸ் நான் சுற்றிக்கிறேன்டா. புரியல பாபு. என்னடா இது காசு? நேற்று உங்களுக்கு நடந்தது. நான் அவங்ககிட்ட சொல்லணும். அது என்ன நடந்துச்சுன்னா, நேற்று நான் வாக்கிங் போயிட்டுருந்தேன். அப்போ நான் சைக்கிள் எடுத்துகிட்டு தான் வாக்கிங் போனேன். அது வாக்கிங் சொல்லும்போது சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன். அப்போ கீழே ஒரு காயின் கிடச்சிது. காயினில் ஒரு 10 ரூபா காயின் கிடச்சிது. அந்த காயினில் எப்படின்னா வேறு ஏதோ 10 மட்டும்தான் போட்டிருந்தது. அதே மாதிரி கீழே இந்தியான்னு போடலை, வேறு நாட்டு மாதிரி இருந்தது. ஸோ அதை நான் வச்சுருந்தேன். அதை நான் ஜிம்மிக்கிட்ட கேட்கும்போது இது சாதாரண காயின் கிடையாதுன்னு சொல்லிச்சு. ஏன்னா இது பிரிட்டிஷில் யூஸ் பண்ணுற காயினு அப்படின்லாம் சொல்லிச்சு. ஸோ அந்த காயினை இங்கேயும் பார்த்த மாதிரி தான் இதே மாதிரி இடத்துல தான் நான் பார்த்தேன். என்கிட்ட AK-47 கன் இருந்தது. பார்த்தீங்களா? நம்ம டீம்மேட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஓகே, நான் கெட்ட புலின்னு தெரியாமல் தான் பேசுகிறாங்க எல்லோரும். நான் எப்பவுமே எந்த ஒரு புல்லட்டையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ரீலோட் பண்ணணுமா? வாங்க எல்லாரும் வாங்க. வானத்தில் சுட்டா யார் மேலே விழுந்துருமோ? என்னடா பஸ்கல் சொல்லிட்டீங்க. எதிரி கெஸ்ட்டு மொட்டையாவன். கெஸ்ட்டு மொட்டை. ஏகே தான் நம்மளுக்கு கரெக்டு. வானவில் பார்த்தீங்களா? என்னடா செத்து போயிட்டேன். செத்துக்கிட்டே இருக்கேன். என் வீடியோஸை பார்க்கும்போது எப்போ தெரியுமா இருக்கு எனக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ அப்லோட் பண்ண எவ்வளோ நேரம் தெரியுமாச்சு? ஒரு 10 மணி நேரம் இருக்குமா? ஒரு நாள் ஃபுல்லாக இது அப்லோட் ஆகிட்டே இருக்குது. அன்றைக்கி தான் அப்லோட் ஆகிட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன். பட் இன்றைக்கி தான் அப்லோட் ஆகிட்டு தெரியுமா? ட்ராவா? என்னடா ட்ரான்னு சொல்கிறீங்க? ட்ரா சரிங்க. இதான் நம்ம இந்த கேஸை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நாங்கள் விடைபடுவது நான் தான் உங்களோட செலியன் கேமிங் தமிழ். இது யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பெல்லைக்கன்னு ஆளை போட்டு வச்சுருக்கோங்க. உங்களுக்காக தான் இந்த ஷூட். பாய். இன்னொரு ஷூட் பண்ணுறேன். ஐயா புல்லட் காலி. திரும்ப ஷூட் பண்ணுறேன்.